மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம 1935 பிறகு ஃப்ரீடம் மூமெண்ட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்க போகிறோம். The Government of India Act 1935 was one of the important positive outcomes of the civil disobedience movement. அதாவது இந்த சட்டமறுப்பு இயக்கத்தின் ஆக்கப்பூர்வ வெளிப்பாடுகளில் 1935 ஆண்டு இந்திய அரசு சட்டமும் ஒன்று. The key features of the act were provincial autonomy and diarchy at the center, provided for an all India federation with 11 provinces, 6 chief commissioners provinces, and all those princely states which wished to join the federation. அதாவது இந்த சட்டம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அகில இந்திய கூட்டமைப்பு ஏற்பட வேண்டும் அப்படின்னு வலியுறுத்துகிறாங்க. இதன்படி 11 ப்ராவின்சஸ்லையும் 6 சீஃப் கமிஷனர்ஸ் ப்ராவின்சஸ் மற்றும் இந்திய கூட்டமைப்பில் சேர விரும்பும் அனைத்து சிற்றரசுகளும் இந்த கூட்டமைப்பில் இடம்பெற்றன. The franchise based on property was extended, though only about 10% of the population enjoyed the right to vote. அதாவது வாக்குரிமையானது சொத்தின் அடிப்படையில் நீட்டிக்கப்பட்டதுனால மக்கள் தொகையில் 10% பீப்புள் மட்டும்தான் வாக்களிக்கும் தகுதி பெற்றாங்க. By this act, Burma was separated from India. இந்த சட்டத்தின்படி பர்மா இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்டது. காங்கிரஸ் மினிஸ்டர்ஸ் அண்ட் தேர் ஒர்க், காங்கிரஸ் அமைச்சரவைகளும் அவற்றின் பணிகளும். The Government of India Act 1935 was implemented with the announcement of election in 1937. அதாவது இந்த இந்திய அரசு சட்டம் அமல்படுத்தப்பட்டது எப்போன்னா 1937 வந்து தேர்தல் அறிவிக்கப்பட்டதோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் வந்து அமல்படுத்தினாங்க. சிவில் டிசோபிடியன்ஸ் மூமெண்ட்னால காங்கிரஸுக்கு வந்து அதிகமாக பலன் கிடச்சிச்சு. த காங்கிரஸ் கால்ட் ஆஃப் இட்ஸ் ப்ரோக்ராம் ஆஃப் பாய்காட் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் அண்ட் கண்டஸ்டட் எலெக்ஷன்ஸ். இந்த காங்கிரஸ் என்ன பண்ணாங்கன்னா, இந்த லெஜிஸ்லேஷன் அதாவது சட்டப்பேரவை புறக்கணிப்பை கைவிட்டுட்டு தேர்தலில் போட்டிட்டாங்க. 11 ப்ராவின்சஸில் போட்டிட்டு 8 ப்ராவின்சஸில் வந்து காங்கிரஸ் வெற்றி பெற்றது. எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ், பாம்பே, சென்ட்ரல் ப்ராவின்சஸ், நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்சஸ், பீகார், ஒரிசா, யுனைடெட் ப்ராவின்சஸ், இங்கே எல்லாமே இந்த 8 ப்ராவின்சஸில் வந்து இவங்க வெற்றி பெற்றாங்க காங்கிரஸ் கட்சி. அஸ்ஸாமில் பார்த்தீங்கன்னா சர் முகமது சாதுல்லா அவர் தலைமையில் வந்து அஸ்ஸாம் வேலி பகுதியில் முஸ்லீம் கட்சியோடு இணைந்து கூட்டணி அரசு உட்பட 8 ப்ராவின்சஸில் வந்து அதை ஆட்சி அமைச்சாங்க. யார்? இந்த காங்கிரஸ்காரங்க. காங்கிரஸ் அரசுகள் வந்து ரொம்ப பிரபலமான அப்படி பாப்புலாரிட்டி கவர்மெண்ட்டாக செயல்பட்டுச்சு. மக்களுடைய தேவைகளை அந்த கட்சி வந்து நிறைவேற்றுச்சு. அமைச்சர்களோட ஊதியம் வந்து பெர் மந்த்து வந்து 2000லேருந்து 500 ரூபாயாக குறைச்சிட்டாங்க. சரியா? சேலரி வந்து 2000லேருந்து 500 குறைச்சிட்டாங்க. இந்த நேஷனலிஸ்ட்டுக்கு எதிராக எடுக்கப்பட்ட முன்னால் எடுக்கப்பட்ட அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக செயல்பட்ட நடவடிக்கை எல்லாமே ரத்து செய்யப்பட்டுச்சு. கவர்மெண்ட்டில் இருந்த எமர்ஜென்சி பவர்ஸ், அதாவது அவசரகால அதிகாரங்களை வந்து அந்த சட்டங்கள் எந்த சட்டங்கள்லாம் அவங்களுக்கு அவசரகால அதிகாரங்களை கொடுத்தாங்களோ அதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, திரும்பியும் வாங்கிக்கிட்டாங்க. சரியா? அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த கம்யூனிஸ்ட் கட்சி, சரியா, இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி தவிர மற்ற கட்சிகள் மீது விதிக்கப்பட்ட தடைகள்லாம் ரத்து செய்யப்பட்டது, நீக்கிட்டாங்க. லிஃப்ட் பேன் ஆன் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் எக்ஸப்ட் சிபிஐ, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா தவிர மற்ற எல்லா தடைகளையும் நீக்கிட்டாங்க. ரிமூவ்டு ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் நேஷனல் ப்ரெஸ், அதாவது தேசிய அளவில் பத்திரிகைகள் மீது விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளே அவங்க நீக்கிட்டாங்க. அடுத்து கர்ப்டு போலீஸ் பவர்ஸ், காவல்துறை அதிகாரங்கள் கட்டுப்படுத்தப்பட்டன. ரிப்போர்ட்டிங் பை த சிஐடி ஆன் பொலிட்டிக்கல் ஸ்பீச்சஸ் டிஸ்கண்டினியூடு, அரசியல் பேச்சுக்கள் பற்றி சிஐடி சார்பாக அறிக்கை தருவது விலக்கிக் கொள்ளப்பட்டது. அடுத்து பார்த்தா லெஜிஸ்லேட்டிவ் மெஷர்ஸ் ரெடியூசிங் இன்டெப்ட்னஸ் ஆஃப் தி பெசன்ட்ரி, இம்ப்ரூவிங் த ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் லேபர், அதாவது விவசாயிகளின் கடன்கள் குறையிறதுக்கும் தொழிலக தொழிலாளர்களின் பணி நிலைமை மேம்படவும்
அதாவது பணிபுரியக்கூடிய அவங்க நிலைமை சிறப்படையவும் கடன்கள்லாம் குறையிறக்காகவும் சட்டபூர்வமாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. அடுத்து பார்த்திங்கன்னா டெம்பிள் என்ட்ரி லெஜிஸ்லேஷன் வாஸ் பாஸ்டு, ஸ்பெஷல் அட்டென்ஷன் வாஸ் பெய்ட் டு எஜுகேஷன் அண்ட் பப்ளிக் ஹெல்த். கோயில் நுழைவுச் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. கல்வி மற்றும் பொது சுகாதாரத்துக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது. காங்கிரஸ் மினிஸ்டர்ஸ் ரிசைன்ட். ஏன் அவங்க பதவி விலகினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1939 செகண்ட் வேர்ல்டு வார் ஏற்பட்டுச்சு. அப்போ இந்த கலோனியல் கவர்மெண்ட்டு இந்தியாவில் இந்த கலோனியல் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா இந்த காங்கிரஸ் மினிஸ்டர்ஸை கேட்காமலேயே அந்த கூட்டணி படைகள் சார்பாக வாரில் ஈடுபட்டாங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக தான் காங்கிரஸ் அமைச்சரவையிலேருந்து பதவி விலகினாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்களுக்கு தனியாக நாடு வேணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை ரொம்ப உறுதியாக வலியுறுத்தினார். யாருன்னா லண்டன்லேருந்து இந்தியா திரும்பிய ஜின்னா. எப்போ 1934 அவர் வந்ததுனால முஸ்லீமுக்கு புதிய புத்துயிர் ஊட்டினார். காங்கிரஸ் அமைச்சரவைகளை கடுமையாக விமர்சித்ததில் ஜின்னாவும் ஒருவர். நிறைய பேர் விமர்சித்தாங்க, அதில் இவரும் ஒருவர். காங்கிரஸ் அமைச்சரவை பதவி விலகிய நாளை அவர் என்ன சொல்கிறாருன்னா மீட்பு நாள், அதாவது டே ஆஃப் டெலிவரன்ஸ் அப்படின்னு சொல்கிறார். எந்த நாள்னா காங்கிரஸ் அமைச்சர்கள் பதவி விலகினால. சுதந்திர இந்தியாவில் நம்மளுடைய அவங்களுடைய அதாவது முஸ்லீம்ஸுடைய அனைத்து அரசியல் அதிகாரங்களையும் முஸ்லீம்கள் இந்துக்கள்கிட்ட இழந்துருவாங்க அப்படின்னு வாதாடினார். அவர் என்ன சொல்கிறாருன்னா 1940 முஸ்லீம்களுக்கு தனிநாடு வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை வலியுறுத்தினார். செகண்ட் வேர்ல்டு வாரில் பாருங்கள் நேஷனல் மூமெண்ட்டு செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ எப்படி இருந்துச்சு அப்படின்றது 1939 to 45. காந்தியடிகள் சப்போர்ட் பண்ண கேண்டிடேட் வேட்பாளர் பட்டாபி சீதாராமையா அவரை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் 1939 அவரது பட்டாபி சீதாராமையா தோல்வியடைய செஞ்சுட்டு இவர் சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸோட தலைவரானார். காந்தியடிகள் இந்த சுபாஷ் சந்திர போஸுக்கு ஒத்துழைப்பு தர மறுத்தார். அதனால போஸ் அந்த பதவியிலேருந்து விலகி ஃபார்வர்டு பிளாக் அப்படின்ற கட்சியை ஆரம்பித்தார். செகண்ட் வேர்ல்டு வார் ஒரு ஏகாதிபத்திய இம்பீரியலிஸ்டிக் வார் அப்படின்னு சொன்னாங்க. யார்? கம்யூனிஸ்ட். அதனால் அவங்க ஆரம்பத்தில் அதை எதிர்த்தாங்க. இருந்தாலும் ஆனால் அந்த நேசிஸ்ட் ஜெர்மனியில் நேசிஸ்ட் சோவியத் ரஷ்யா மேலே தாக்குதல் நடத்தினாங்க. அதனால அதை என்னன்னு சொல்கிறாங்கன்னா இந்த வாரை மக்களின் வார், பீப்புள்ஸ் வார் அப்படின்னு சொல்லி இந்த கம்யூனிஸ்ட் திரும்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதோடு இல்லாமல் பிரிட்டிஷாருக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அதன் முடிவாக 1942 இந்த கம்யூனிஸ்ட் கட்சியின் மீது இருந்த தடைகளை விலக்கிக்கிட்டாங்க, பிரிட்டிஷ்காரங்க விலக்கிக்கிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிந்து கம்யூனலிசம், முஸ்லீம் கம்யூனலிசம். காங்கிரஸ் ஒரு இந்து அமைப்பு அப்படின்னு சொல்லி ஒரு முஸ்லீம் லீக் குறை சொன்னாங்க. காங்கிரஸ் ஒரு இந்துக்களுடைய அமைப்பு அப்படின்னு. இந்தியாவில் இந்த முஸ்லீம்களின் ஒரே ஒரு பிரதிநிதியாக நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம் அப்படி. அதாவது முஸ்லீம் லீக் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த காங்கிரஸ் ஒரு இந்து அமைப்பு அப்படின்னு சொல்லி குறை சொன்னாங்க. இந்தியாவில் முஸ்லீம்களின் ஒரே ஒரு பிரதிநிதியாக நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க தெரிவித்தாங்க. அதே மாதிரி ஹிந்து மகாசபா அண்டு ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங் RSS இவங்க 2 பேர் முஸ்லீம்களுக்கு எதிரான கொள்கையை கடைபிடித்தாங்க. இந்துக்கள் மற்றும் முஸ்லீம்களின் நலன்கள் எப்படி இருந்துச்சுன்னா ஒன்றுக்கொன்று வேறுபட்டவையாக, ஒன்றுக்கொன்று எதிரானவையாக இருந்துச்சு. ஹிந்து மகாசபை முஸ்லீம் லீக்கும் சரியா இவங்க 2 என்ன சொல்கிறாங்க, எங்களுடைய கருத்துக்கள் ஒன்றுக்கொன்று முரணாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆங்கிலேயர்களின் பிரித்தாளும் கொள்கை டிவைட் அண்ட் ரூல் பாலிசி, சில நடவடிக்கையான வங்க பிரிவினை, செப்பரேட் ப்ராவின்சஸ், தனி தொகுதி, இதெல்லாம் மத வேறுபாடுகளை இன்னும் என்ன ஆயிடுச்சு, அதிகரிச்சு மத வேறுபாடுகளை தூண்டி விட்டுச்சு. அதோடு இல்லாமல் அவ்வளவு தங்கள் நலன்களை பாதுகாக்க, முஸ்லீம்களும் சரி இந்துக்கள் சரி அவ்வளவு நலன்களை பாதுகாக்கும் செயல்களுக்கு அதிகமாக ஊக்கம் கொடுத்துச்சு. எதுனா இந்த 2மே வங்க பிரிவு, பெங்கால் பார்ட்ஸ் ஆஃப் பெங்காலும் தனி தொகுதிகள், செப்பரேட் ப்ராவின்சஸ்.
கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படித்த ஒரு ஸ்டூடெண்ட் ரஹ்மத் அலி ஒரு 1933 வந்து அவர் என்ன சொல்கிறனா, பஞ்சாப், காஷ்மீர், நார்த் வெஸ்ட் ப்ராவின்சஸ், சிந்து அண்ட் பலுசிஸ்தான் இந்த பகுதியிலெல்லாம் இணைச்சு சேர்த்து பாகிஸ்தான் அப்படின்னு ஒரு உருவாக்கணும், பாகிஸ்தான் தனி நாடாக உருவாக்கணும் அப்படின்ற அவருடைய கருத்தை வெளிப்படுத்தினார். இந்து முஸ்லீம் ஒற்றுமையை வலியுறுத்தி வந்த முகமது இக்பால் என்ன பண்ணார்னா, அவரும் தன்னுடைய கொள்கைகளை மாற்றிக்கிட்டு முஸ்லீம்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை கொடுத்து பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார். இந்த இந்திய தேசியத்தை, அதாவது இந்திய நேஷனலிசை வலியுறுத்தி வந்த காந்தியடிகள், ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் படேல் மற்றும் இந்த தலைவர்கள்லாம் வந்து நாட்டை ரெண்டாக பிரிக்கும் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. டெவலப்மெண்ட்ஸ் லீடிங் டு குயிட் இந்தியா மூமெண்ட், தனிநபர் சத்தியாகிரகம், இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா. 1940 Viceroy Linlithgow made an offer in return for Congress support for the war effort. இந்த 1940 ஆகஸ்ட் மாதம் காங்கிரஸ் செகண்ட் வேர்ல்டு வாரில் அப்போ என்ன பண்ணாங்கன்னா, இந்தியர்களின் ஆதரவை பெறுவதற்காக வைஸ்ராய் லின்லித்கோ வந்து ஒரு சலுகையை வழங்குறதுக்கு முன் வந்தார். ஹவவர் எப்படி எண்ணினாலும் குறிப்பிடாத எதிர்காலத்தில் டொமினியன் தகுதி, அதாவது தன்னாட்சின்ற சலுகை வந்து காங்கிரஸ்காரங்க ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. எதிர்காலத்தில் கொடுக்குறோன்றதை அவங்க ஏற்றுக்கல. இருந்தாலும் ஜெர்மனி மற்றும் இத்தாலி பாசிச கட்சிகளுக்கு எதிராக வந்து பிரிட்டிஷ்காரங்க போராடி இருந்தாங்க. அந்த அரசுக்கு இடைஞ்சல் ஏற்படுத்துறதுக்கு காங்கிரஸ்காரங்க விரும்பலை. அதனால் அந்த வரையறைக்கு உட்பட்ட சத்தியாகிரக போராட்டத்தை காந்தியடிகள் அறிவிக்கிறார். இதில் வந்து ஒரு சிலர் மட்டுமே கலந்துக்கிட்டாங்க. இந்தியா வந்து அந்த நேசிஸ்டை எதிர்த்தது. இருந்தாலும் அது தானாகவே முன் வந்து என்ன செய்கிறாங்க, போரில் வந்து நம்ம கலந்துக்கிறது அப்படின்றது, போரில் வந்து கலந்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறத எல்லாருக்கும் உணர்த்துறது தான் இதோடைய நோக்கமாக இருந்துச்சு. 1940 அக்டோபர் 17 வந்து வினோபாவே அவருடைய சத்தியாகிரக போராட்டத்தை முதல் ஆரம்பித்தார். அந்த வருஷத்தில் வந்து இறுதி வரை, அந்த 1940 எண்டு வரை சத்தியாகிரகம் தொடர்ந்தது. இந்த காலகட்டத்தில் 25,000க்கும் அதிகமான மக்கள் வந்து கைது செய்யப்பட்டார். On 22 March 1942, British government sent a mission under Cabinet Minister Sir Strawbord Cripps as the Japanese knocked on the door of India. அதாவது ஜப்பானியர்கள் வந்து இந்தியாவின் கதவை தட்டிய நிலையில், அதாவது இந்தியாவில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்க முன் வந்த நேரத்தில் 1942 மார்ச் 22 அன்னைக்கு கேபினெட் அமைச்சர் சர் ஸ்ட்ராபோர்டு கிரிப்ஸ் தலைமையில் வந்து ஒரு தூதுக்குழுவை பிரிட்டிஷ் அரசு அனுப்புனாங்க. இந்த அதிகாரத்தை உடனடியாக, அதாவது நம்மளுக்கான அதிகாரத்தை உடனடியாக மாற்றித்தர பிரிட்டிஷ் கவர்மெண்ட் விரும்பலை. அந்த நிலைமையில், பிரிட்டிஷ்காரங்க விருப்பப்படாத நிலைமையில் காங்கிரஸ் மற்றும் கிரிப்ஸ் தூதுக்குழு அவங்களுக்கிடையே என்னென்னா ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. அது தோல்வி அடைஞ்சிருச்சு. கிரிப்ஸ் தூதுக்குழு வந்து என்னென்னலாம் சொல்கிறாங்க, எதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு தர்றோன்னு சொல்லி சொன்னாங்கன்னா, கிராண்ட் ஆஃப் டொமினியன் ஸ்டேட்டஸ் ஆஃப்டர் த வார், அதாவது போருக்கு பிறகு என்ன செய்கிறோம் நாங்கள் அவங்களுக்கு தன்னாட்சி டொமினியன் தொகுதிக்கு வழங்குறது. இந்தியன் பிரின்சஸ் could sign a separate agreement with the British employing the acceptance for the demand of Pakistan. இந்த பாகிஸ்தான் உருவாக்க கோரிக்கையை ஏற்றுக்கிற விதமாக இந்திய இளவரசர்கள் வந்து என்ன சொன்ன, பிரிட்டிஷாருடன் தனி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடலாம். பிரிட்டிஷ்காரங்க இதை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையெழுத்து போடணும். பிரிட்டிஷ் கண்ட்ரோல் ஆஃப் டிஃபென்ஸ் டூரிங் த வார், போரின் போது என்ன செய்கிறாங்கன்னா அந்த டிஃபென்ஸ் பாதுகாப்புத்துறை வந்து பிரிட்டிஷாரின் கட்டுப்பாட்டில் இருக்கணும். சரியா? இதை காந்தியடிகள் என்ன சொல்லிட்டாருன்னா, காங்கிரஸ் முஸ்லீம் லீக் ரெண்டுமே வந்து இந்த திட்டத்தை வந்து நிராகரிச்சிட்டாங்க. காந்தியடிகள் சொல்லிட்டாரு, இது வந்து என்னென்னா போஸ்ட் டேட்டட் செக் ஆன் த கிராசிங் பேங்க், அதாவது பேங்க்கே திவாலை போச்சு, அதுக்கு செக்கு கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் வந்து இந்த கிரிப்ஸ் மிஷனை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. டூ ஆர் டை கால் பை காந்தி,
காந்தி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிப்ஸ் தூதுக்குழுவின் செயல்பாடு வந்து ரொம்ப ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. இந்த அதே சமயத்தில் போர்க்கால நிறைய பொருளாதார பற்றாக்குறை, இந்த இப்போ வார சமயத்தில் பொருளாதார பற்றாக்குறையினால் விலைகள்லாம் ரொம்ப அதிகரிச்சிச்சு. மக்களிடையே வந்து அதிருப்தி ஏற்பட்டுச்சு. பாம்பேயில் 1942 ஆகஸ்ட் 8ஆம் நாள் என்ன செய்கிறாங்கன்னா, அதாவது ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி கூடுறாங்க. அது வந்து வெள்ளையனே வெளியேறு, அது குயிட் இண்டியா மூமெண்ட். அவங்க பேசி என்ன பண்ணுறாங்கன்னா, வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்திற்கு அடி போடுறாங்க. இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ்காரங்க ஆட்சிக்கு உடனடியாக முடிவு கட்டணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை எழுந்தது. டூ ஆர் டை அப்படின்ற முழக்கத்தை காந்தியடிகள் வெளியிட்டார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாம் வந்து நமது முயற்சியின் விளைவாக இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்று தருவோம், இல்லாட்டி நாம் வந்து நமது அடிமைத்தனத்தை பார்த்துக்கிட்டு உயிரோடு இருக்க மாட்டோம். இன்னும் சுதந்திரம் பெற்று தருவோம், டூ ஆர் டை. அப்படி இல்லைன்னா நம்ம அடிமைத்தனத்தை பார்த்துட்டு உயிரோடு இருக்க வேணால் செத்துருவோம் அப்படின்னு சொல்கிறார். காந்தியடிகளின் தலைமையின் கீழ் வந்து இந்த அஹிம்சையான மக்கள் போராட்டம் தொடங்கப்பட இருந்துச்சு. ஆனால் அடுத்த நாள் காலையில், அதாவது ஆகஸ்ட் 9 1942 வந்து காந்தியடிகளும் காங்கிரஸ் தலைவர்களும் கைது செய்யப்பட்டாங்க. அடுத்து பாருங்கன்னா, சோசியலிஸ்ட், ரோல் ஆஃப் சோசியலிஸ்ட். காந்தியடிகள் மற்றும் மற்ற முக்கிய காங்கிரஸ் தலைவர்கள் வந்து சிறையில் அடைச்சிட்டாங்க, கைது செஞ்சு சிறையில் அடைச்சிட்டாங்க. அதுக்கடுத்து இந்த இயக்கத்துக்கு தலைமை தாங்கிறதுக்கு யார் வர்றாங்கன்னா, சோசியலிஸ்ட் தலைமை தாங்கிறாங்க. சரியா? சிறையிலிருந்து தப்பிச்சு வரார் யாருன்னா, ஜெயபிரகாஷ் நாராயணன், ராம்நாத் மிஸ்ரா. இவங்க 2 பேருமே என்ன பண்ணாங்கன்னா, அண்டர் கிரவுண்டு வேலையில் ஈடுபடுறாங்க, மறைமுகமாக எல்லா வேலையும் செய்கிறாங்க. அருணா ஆசப்பள்ளி போன்ற பெண் தலைவர்களும் விமென் லீடர்ஸும் முக்கிய பணியாற்றினாங்க. உஷா மேத்தான்றது காங்கிரஸ், அவர் தான் காங்கிரஸ் ஏற்படுத்தினார். ரேடியோ திரைமறைவில் இருந்தபடியே 1942 நவம்பர் மாதம் வரை வெற்றிகரமாக செயல்பட்டுச்சு. வானொலி மூலமாக என்ன பண்ணார், அவர் வெற்றிகரமாக செயல்படுத்தினாங்க. இந்த இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்த வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இது முழு பலத்தையும் பயன்படுத்தினாங்க. மிஷின் கன், இயந்திர துப்பாக்கிகளை கொண்டு சுட்டதில் வந்து ஆயிரக்கணக்கான பேர் கொல்லப்பட்டாங்க. சில இடங்களில் வந்து என்னது, ஃப்ளைட் மூலமாக பாம்லாம் போட்டாங்க. மொத்தமாக அபதாரங்கள் விதிக்கப்பட்டு அவை வந்து பயங்கர வேகத்தில் வசூல் பண்ணாங்க. காந்தியடிகள் 1943 பிப்ரவரியில் வந்து 21 டேஸ் உண்ணாவிரதத்தை தொடங்கினார். இதனால் அவர் வந்து என்ன பண்ணாங்கன்னா, உயிருக்கு பெரும் பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்க, உன்னை கொன்றுவோம் அப்படின்னு சொல்லி என்ன அச்சுறுத்தல் விடுத்தாங்க. இறுதியாக பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு என்ன பண்ணாங்க, கொஞ்சம் இப்படி இறங்கி வந்தாங்க. 1944 வந்து காந்தியடிகள் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டார். இந்த மக்களுடைய வெளிப்பாடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்தியாவில் வந்து பல பகுதிகளுக்கும் இந்த செய்தி பரவுச்சு. அதை தொடர்ந்து எல்லா இடங்களிலுமே அங்கங்கே வன்முறைகள், ஆர்ப்பாட்டங்கள்லாம் வெடிச்சிச்சு. வேலைநிறுத்தங்கள், போராட்டங்கள் பண்ணாங்க, மறியல் பண்ணாங்க. எல்லாமே அவங்களுக்கு என்னென்ன வழியில் வந்து போராட்டம் நடத்த முடியுமோ அந்த வழியிலாம் மக்கள் நடத்துனாங்க. இதை பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்க, தடியரோடு கடுமையான முறையில் வந்து இந்த இயக்கத்தை கட்டுப்படுத்தினாங்க. அரசோட கவர்மெண்ட் பில்டிங்ஸு, ரயில்வே ஸ்டேஷன், டெலகிராஃப் எல்லாமே பிரிட்டிஷ் அதிகாரத்தின் அடையாளமாக என்னென்ன இருந்துச்சோ எல்லாத்துலேயுமே மக்கள் வந்து தாக்குதல் நடத்துனாங்க. மெட்ராஸில் தான் இது முக்கியமாக தீவிரமாக பரவுச்சு. இப்போ சதாரா, ஒரிஷா தப்பு இருக்க ஒடிஷா, பீகார், யூனியன் ப்ராவின்சஸ்ஸு, பெங்கால் என்ற இடங்கள்லாம் வந்து இந்த மாதிரி இணை அரசுகள்லாம் நிறுவியிருந்தாங்க. சுமார் 7,000 பேர் கொல்லப்பட்டாங்க. 60,000க்கு அதிகமானோர் சிறையில் அடைக்கப்பட்டாங்க. இந்த கலோனியல் இம்பீரியலிச ஆட்சியுடைய கட்டுப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைஞ்சிட்டு வர்றது வந்து இது காட்டுச்சு. போலீஸ்காரங்க உட்பட பல அதிகாரிகள் வந்து தேசியவாத தலைவர்கள் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. தேசியவாத தலைவருக்கு இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. ரயில்வே என்ஜின் ஓட்டுநர்களும் கப்பல் ஓட்டுநர்களும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த வெடிப்பு பொருட்களையும் இதர பொருட்களையும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு கடத்தி கொண்டு வந்து கொடுத்தாங்க.
சுபாஷ் சந்திர போஸ், இந்தியன் நேஷனல் ஆர்மி INA. இந்த காங்கிரஸை விட்டு விலகிய சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்ணார்னா, கொஞ்ச நாள் ஹவுஸ் அரெஸ்ட்டில் இருந்தார். பிரிட்டிஷ்காரங்களோட எதிரிகளோட சரியா அவங்களோட சேர்ந்துக்கிட்டு பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக தாக்குதல் நடத்துறக்காண்டி அவர் விரும்பினார். 1941 மார்ச்சில் அவர் தம்முடைய இல்லத்தில் நம்முடைய வீட்டில் இருந்து மாறு வேஷம் போட்டு தப்பிச்சு ஆப்கானிஸ்தான் போனார். ஃபஸ்ட்டு அவர் சோவியத் யூனியனின் ஆதரவை பெறணும்னு நினச்சார். ஆனால் பிரிட்டிஷ்காரங்களோட சோவியத் யூனியன் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்ததுனால இவர் ஜெர்மனிக்கு போயிட்டார். 1943 பிப்ரவரியில் நீர்மூழ்கி கப்பல் மூலமாக சப்மரைன்ஸ் மூலமாக ஜப்பான் போனார். அங்கே இந்திய தேசிய இராணுவத்தை ஏற்படுத்தினார். இந்திய போர்க்கைதிகளை வச்சு மலாயா அப்புறம் பர்மா அங்கிருந்த ஜப்பானியர்களின் ஆதரவோடு இந்திய தேசிய இராணுவத்தை மோகன் சிங் உருவாக்கினார். ஆசாத் ஹிந்த் ஃபர் ஜென்ரல் சரியா, ஆசாத் கிங் ஃபர்ஜ் அப்படின்றத ஜென்ரல் மோகன் சிங் உருவாக்கினார். அதன் பிறகு இது கேப்டன் லக்ஷ்மி செகல் அப்படின்றவங்களால் நடத்தப்பட்டுச்சு. இதை 3 பிரிவாக பிரித்தார். காந்தி பிரிகேட், நேரு பிரிகேட், விமென் பிரிகேடுன்னு சொல்லி. அதான் விமென் பிரிகேடு பேர் ராணி லக்ஷ்மிபாய் பிரிகேட். சுபாஷ் சந்திர போஸ் சிங்கப்பூரில் சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தை ஏற்படுத்தினார். இவருடைய ஸ்லோகன் என்னென்னா டில்லி ஸ்லோ தான் டில்லிக்கு புறப்படு அப்படின்றது அவருடைய முக்கியமான ஸ்லோகம் முழக்கமாக இருந்துச்சு. ஜப்பான் தோல்வி அடைஞ்ச பிறகு இந்திய நேஷனல் ஆர்மி இந்திய தேசிய இராணுவம் முன்னேற்றத்தில் தடை ஏற்பட்டுச்சு. சுபாஷ் சந்திர போஸ் பயணம் செய்த விமானம் விபத்துக்குள்ளாயிருச்சு. அதனால் சுதந்திரத்துக்கு போராடி அவரது அவருடைய பணிகள் என்ன ஆயிடுச்சு, முடிவுக்கு வந்துருச்சு. இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, இந்திய நேஷனல் ஆர்மி இந்திய தேசிய இராணுவ அதிகாரிகளை கைது செய்து செங்கோட்டையில் அவங்கள விசாரணைக்காக வச்சுருந்தாங்க. ஹெட்ஃபோர்ட்டில் தேசியவாத பிரச்சாரத்துக்கு ஒரு மேடையாக இந்த விசாரணை அமைஞ்சிச்சு. காங்கிரஸ் அமைத்த டிஃபென்ஸ் கமிட்டி அதில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா, ஜவஹர்லால் நேரு, தேஜ் பகதூர் சாப்ரு, புலாபாய் தேசாய், ஆசஃப் அலி இவங்கெல்லாம் அதில் இருந்தாங்க. டிஃபென்ஸ் கமிட்டியில் இந்திய தேசிய இராணுவத்தின் அதிகாரிகளுக்கு எதிரான குற்றம் நிரூபிக்கப்பட்டாலுமே பொதுமக்களுடைய ப்ரெஷர் அழுத்தம் கொடுத்ததன் காரணமாக அவங்க விடுதலை செய்யப்பட்டாங்க. இந்த இந்திய நேஷனல் ஆர்மி அதாவது இந்திய தேசிய இராணுவத்தின் தாக்குதல்களும் அதற்கு அடுத்து நடந்த வழக்கு விசாரணைகளும் இந்தியர்களுக்கு ஊக்கமாக அமைந்தது. அதாவது என்கரேஜ் பண்ணுற ராயல் இந்தியன் நேவி ரிவோல்ட், அதாவது ராயல் இந்திய கடற்படை கிளர்ச்சி 1946 பார்த்திங்கன்னா பிப்ரவரி மந்த் பாம்பேயில் ராயல் இந்தியன் நேவி ரேட்டிங்ஸ் அதாவது இந்திய கடற்படை மாலுமிகள் கிளர்ச்சி செஞ்சாங்க. இந்த கிளர்ச்சி என்ன ஆயிடுச்சுன்னா, அங்கேருந்து வேகமாக எல்லா இடங்களுக்குமே பரவிடுச்சு. இந்த புரட்சியில் சுமார் 20,000க்கு மேற்பட்ட இந்த ரேட்டிங்ஸ் அதாவது மாலுமிகள் ஈடுபட்டாங்க. இதே மாதிரி ஜபல்பூரில் இருந்த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இந்தியன் சிக்னல் ஃபோர்ஸ் இதுலேயுமே வேலை நிறுத்தங்கள்லாம் நடந்துச்சு. இவ்வாறு ஆயுதப்படைகளிலும் கூட பிரிட்டிஷாரின் மேலாதிக்க கட்டுப்பாடு இல்லை. சரியா, ஆயுதப்படைகளும் பிரிட்டிஷார் கட்டுப்படுத்த முடியலை. போரில் வெற்றி பெற்ற நிலையிலும் அது முற்றிலுமாக ஆங்கிலேயர்களை அதை வலுவில்லாதவங்களாக ஆக்கிருச்சு. போரில் ஜெயித்தாலுமே இவங்களுடைய போராட்டத்தின் மூலமாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு பலன் இல்லாமல் ஆயிடுச்சு. சவுத் ஈஸ்ட் ஏசியாவில் ஜப்பானியர்களிடம் பிரிட்டிஷ்காரங்க சரணடைஞ்சது இந்த ஏகாதிபத்திய இம்பீரியலிஸ்டிக் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப பேரிடியாக அமைஞ்சிச்சு. எல்லா அரசியல் தலைவர்களுமே விடுதலை செய்யப்பட்டனர். காங்கிரஸ் மீதான தடை விலக்கிக்கிட்டாங்க. சிம்லா கான்ஃபரன்ஸ் சுதந்திரம் பற்றி பேச்சுவார்த்தை பண்ணுறது 1945 ஜூன் 14 வேவல் பிளான் அறிவித்தாங்க. இந்த திட்டத்தின் மூலமாக அரசு பிரதிநிதி அதாவது வைஸ்ராயோட செயற்குழுவில் இந்துக்களும் முஸ்லீம்களும் சம எண்ணிக்கையில் இருந்தாங்க. அதாவது சம எண்ணிக்கையில் உள்ள ஒரு இடைக்கால அரசுக்கு ஏற்பாடு செஞ்சாங்க. அவங்க சம எண்ணிக்கையில் இருக்கணும் அப்படின்னு ஒரு இந்தியன் கவர்மெண்ட்டு. அந்த போர் அதாவது வார் தொடர்பான
டிபார்ட்மெண்ட் தவிர்த்து மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே வந்து இந்திய அமைச்சர்கள் வசம் கொடுக்கப்படுற மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் சிம்லா மாநாட்டில் காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் ஒரு ஒப்பந்தத்தை வந்து ஏற்படுத்த முடியலை. எல்லா முஸ்லீம் உறுப்பினர்களுமே முஸ்லீம் லீக்கில் இருந்து தான் வரணும் அப்படின்னும் அவங்க வந்து அதாவது அனைத்து முக்கிய விஷயங்களிலையுமே வீட்டு அதிகாரத்தை பெற்றிருக்கணும் அப்படின்னு ஜின்னா சொன்னார். 1946 தொடக்கத்தில் நடந்த மாகாண ப்ராவின்சஸ் தேர்தலில் வந்து பொது தொகுதிகளில் நிறைய இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றுச்சு. இருந்தாலும் முஸ்லீம்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் வந்து முஸ்லீம் லீக் தான் ஜெயித்தாங்க. அடுத்தோடனே கேபினட் மிஷன், அமைச்சரவை தூதுக்குழு. பிரிட்டனில் வந்து லேபர் பார்ட்டி தொழிற்கட்சி வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்று கிளர்மண்ட் அட்லி வந்து பிரைம் மினிஸ்டராக பொறுப்பேற்றார். அவர் என்ன சொல்கிறார், உடனடியாக ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்னு விரும்பினார். அவர் பெதிக் லாரன்ஸ், ஸ்ட்ராபோர்டு கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர் இவங்களெல்லாம் கொண்ட ஒரு அமைச்சர்கள் தூதுக்குழுவை வந்து இந்தியாவுக்கு அனுப்பினார். பாகிஸ்தானை தனி நாடாக உருவாக்கணும் அப்படின்ற கோரிக்கையை வந்து இந்த நிராகரித்தாங்க இந்த குழுவினர்கள். டிஃபென்ஸ், இன்ஃபர்மேஷன், அதாவது கம்யூனிகேஷன் மற்றும் ஃபாரின் அஃபேர்ஸ், அதாவது பாதுகாப்பு, தகவல் தொடர்பு, வெளியுறவு, இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து கட்டுப்பாடுடன் கூடிய ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஏற்படுத்துறதுக்கு இது வழி செஞ்சிச்சு இந்த இந்த குரூப்பு. சரியா? முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இல்லாத பகுதிகள், நார்த் வெஸ்ட் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக உள்ள பகுதிகள் மற்றும் நார்த் ஈஸ்டில் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக உள்ள பகுதி என 3 வகையாக வந்து அதை பிரித்தாங்க. அதாவது முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக உள்ள பகுதி, பெரும்பான்மையாக இல்லாத பகுதி, நார்த் வெஸ்ட்டில் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக உள்ள பகுதி, நார்த் ஈஸ்டில் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக உள்ள பகுதி அப்படின்னு 3 பிரிவாக பிரித்தாங்க. இந்திய அரசியல் சாசன நிர்ணய மன்றம் தேர்ந்தெடுத்தாங்க. சரியா? அங்கே என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கம்யூனிட்டியிலேருந்துமே வந்து இதில் வந்து பிரதிநிதித்துவம் கொண்ட பிரதிநிதிகள் இருக்கணும். அதை கொண்ட ஒரு இடைக்கால அரசு தான் இந்தியன் கவர்மெண்ட்டு தான் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பிளானை வந்து காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் ஏற்றுக்கிட்டாங்க. இருந்தாலும் 2 கட்சிகளுமே என்ன பண்ணாங்கன்னா, தங்களுக்கு சாதகமாக இருக்கணும், அதில் உள்ள திட்டங்கள்லாம் நம்மளுக்கு சாதகமாக இருக்கணும்னு சொல்லி விவரித்து சொன்னாங்க. இந்த ப்ராவின்சஸை பிரிக்கிறது, அதாவது மாகாணங்களை பிரிக்கிறது வந்து தற்காலிகமாக தான் இருக்கணும், நிரந்தரமாக இருக்கக்கூடாது. காங்கிரஸ் கட்சி விரும்பினப்ப முஸ்லீம் லீக் வந்து அது ஒரு நிரந்தர சபையாக இருக்கணும் அப்படின்னு விரும்புச்சு. தி டைரக்ட் ஆக்ஷன் டே கால் பை முஸ்லீம் லீக். காங்கிரஸ் வந்து ஒரு முஸ்லீம் உறுப்பினரை நாமினேட் பண்ணது வந்து அதிலிருந்து காங்கிரஸுக்கும் முஸ்லீம் லீக் கட்சிக்கும் இடையே வந்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு. தான் மட்டும்தான் முஸ்லீம்களின் பிரதிநிதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி முஸ்லீம் லீக் வாதிட்டாங்க. அதனால் அவங்க தன்னோட அனுமதியை வந்து விலக்கிக்கிட்டாங்க. 1946 ஆகஸ்ட் 6 அந்த நாளை வந்து ஆகஸ்ட் 16 ஆகஸ்ட் 16ஆம் நாளை வந்து டைரக்ட் ஆக்ஷன் டே அப்படின்னு சொல்லி ஜின்னா அறிவித்தார். இது நேரடி நடவடிக்கை தினம். ஆர்ப்பாட்டங்களும் கடையெடுப்பு போராட்டங்களும் நடந்துச்சு. அது கூடிய விரைவில் வந்து அது இந்து முஸ்லீம் மோதலாகவும் மாறிடுச்சு. இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் சண்டை வரவும் காரணமாயிடுச்சு. இது பெங்காலில் வந்து எல்லா மற்ற மாவட்டங்களுக்கும் பரவுச்சு. முக்கியமாக நவஹாலி டிஸ்ட்ரிக்ஸில் வந்து ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டுச்சு. மிகவும் மோசமான பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு காந்தியடிகள் என்ன பண்ணார், நடைப்பயணம் மேற்கொண்டார். செருப்பு கூட போடலை. அங்கே போய் என்ன பண்ணாங்கன்னா, அந்த கம்யூனல் ரயாட்ஸ், அந்த வகுப்புவார மோதல்களை வந்து கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்ததோடு இல்லாமல் அமைதி மற்றும் அஹிம்சை செய்தியை மக்களிடையே பரப்பினார். மவுண்ட் பேட்டன் பிளான். ஜவஹர்லால் நேரு தலைமையில் வந்து இந்தியன் கவர்மெண்ட் 1946 செப்டம்பர் மந்த் ஏற்படுத்தினாங்க. ரொம்ப சில ஹெசிடேஷன்ஸில் தயக்கங்களுக்கு பிறகு முஸ்லீம் லீக் வந்து இந்த இடைக்கால இந்தியன் கவர்மெண்ட்டில் 1946 அக்டோபர் மந்த் சேர்ந்துருச்சு. அதன் பிரதிநிதி லியாக்கத் அலி கான்
அவர் வந்து என்ன பண்ணார், ஃபினான்சியல் மெம்பராக நிதி உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். 1948 ஜூன் மந்த்து அதிகார மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி 1947 பிப்ரவரி மாதம் கிளெமெண்ட் அட்லி அறிவித்தார். 1947 பிப்ரவரியில் அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறார்? 48 ஜூனில் வந்து ஆட்சி மாற்றம் ஏற்படும், கண்டிப்பாக உங்களுக்கு சுதந்திரம் கிடச்சிடும் அப்படின்னு. இந்த ஆட்சி மாற்றத்தை உறுதி செய்யணும் அப்படின்றக்காக மவுண்ட்பேட்டன், லார்டு மவுண்ட்பேட்டன் அப்படின்ற இந்தியாவுக்கு வந்து வைஸ்ராயாக அனுப்பப்பட்டார். 1947 ஜூன் மந்த்து ஜூன் 3 அன்னைக்கு மவுண்ட்பேட்டன் பிளான் அறிவிக்கப்பட்டது. மவுண்ட்பேட்டன் திட்டம். அதில் என்னென்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் would be transferred on the basis of dominion status to India and Pakistan. இந்த இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு பிரிட்டனின் தன்னாட்சி பகுதி என்ற தகுதியுடன் அதிகார மாற்றம் நடைபெறும், அதிகார மாற்றம் ஏற்படும். Princely states would have to join either India or Pakistan. இந்த சிற்றரசுகள்லாம் இந்தியா அல்லது பாகிஸ்தானோட சேர்ந்துக்கலாம். Boundary Commission was to be set up under Redcliffe Brown and the award would be announced after the transfer of power. அதாவது ரெட்கிளிஃப் ப்ரவுன் தலைமையில் வந்து இந்த பிராண்டியர், அதாவது எல்லைகளை நிர்ணயிக்கும் ஒரு கமிஷன் ஏற்படுத்தப்பட்டு அதிகார மாற்றத்துக்கு பிறகு சரியா இந்த கமிஷனோட முடிவு தான் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பஞ்சாப் அண்ட் பெங்கால் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் would vote on whether they should be partitioned. அதான் பஞ்சாப் மற்றும் பெங்கால் சட்டப்பேரவைகள் வந்து அவங்க பிரிக்கப்பட வேண்டுமா அப்படின்ற பற்றி வாக்கெடுப்பு நடத்தப்படும். வாக்கெடுப்பு நடத்தி தான் அதை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் மவுண்ட்பேட்டன் பிளான். இண்டிபெண்டன்ஸ் அண்ட் பார்ட்டிசன், விடுதலையும் பிரிவினையும். 1947 ஜூலை 18 பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் வந்து இந்திய விடுதலை சட்டத்தை ஏற்படுத்திட்டாங்க. அதுக்கடுத்து மவுண்ட்பேட்டன் திட்டத்துக்கும் என்னது செயல் வடிவம், அதையும் செயல்படுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டாங்க. இந்தியாவின் மீதான ஆங்கில இங்கிலீஷ் ஏகாதிபத்தியம் இம்பீரியாலிஸ்டிக் அவங்களோட சாவர்னிட்டி வந்து இந்த சட்டம் ரத்து செஞ்சது. இந்தியாவின் மீதான இறையாண்மையை இந்த சட்டம் ரத்து செய்தது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் என 2 பகுதிகளாக இந்தியா பிரிக்கப்பட்டது. 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் பெற்றது. இந்தியா காட் இண்டிபெண்டன்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ கவனமாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.